அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவியாளர் ரொட்டேரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், 3வது நாளாக நம்முடன் இணைந்து திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் வி நடன சபாபதி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் டாக்டர் ஜி ஆறுமுகம் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக நொங்கு குறித்த விளக்கங்களை அறிக்கைகின்ற திருமதி அகிலா குணாளன் அம்மா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் நடன சபாபதி அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் உள்ள இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமுதாயத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் நடன சபாபதி அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரபஞ்ச வழிபாடு. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். வாழ்க வளம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள். கால்கள் இரண்டையும் சேர்த்திருக்கிறோம். நாம் செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு.
தயார் நிலை 1. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. 2 முறை ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக போய் வருகிறது. அமர்ந்த நிலை உச்சட்டாசனம். தலையை நம்ம முகத்தை கொண்டு போய் முட்டிக்கு முட்டை வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5. மேல பாக்குறோம். 1, 2, 3, 4, 5. வலதுபுறம் 1, 2, 3, 4, 5. இடதுபுறம் 1, 2, 3, 4, 5. ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் இன்னைக்கு நம்ம மான் ஆசனம், மான் மூச்சு செய்ய போறோம். அப்படியே கை முட்டி கால் முட்டியில் வச்சுக்கிறோம். அப்படியே தோள்பட்டைக்கு நேராக கைகளை ஊனிக்கிறோம். கால் முட்டி ஒரு 2 இடைவெளி, பின்னாடி கால் ஒரு 2 இடைவெளி வச்சுக்கிறோம். கழுத்து நல்லா அண்ணாந்து பார்க்குறோம். ஒரு 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கிறோம். வயிற்று பகுதி நல்லா கீழே வந்திருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே தலைப்பகுதியை நல்லா கீழே கொண்டு வந்துடுறோம். நம்ம கைகள் பக்கத்துல இடுப்பு பகுதியை நல்லா மேல தூக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி வயிற்று நல்லா கீழே கொண்டு வந்துடுறோம். நல்ல கழுத்து பகுதி நல்லா அண்ணாந்து பார்க்கறோம். கை முட்டி நேராக இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5. அப்படியே தலைப்பகுதி நல்லா கீழே கொண்டு வர்றோம். தோள்பட்டை இது பகுதியில் வயிற்று நல்லா மேல தூக்கிறோம். 1, 2, 3, 4, 5. இப்போ மேல போறப்ப மூச்சு காத்து இழுக்கிறோம். கீழே வர்றப்ப மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இடுப்பு நல்லா பெண்ட் ஆகட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18,
19, 20. ஓய்வு. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக முயலாசன நிலைக்கு போயிடுறோம். தோள்பட்டைக்கு நேரா கைகள் கொண்டு வரோம். நல்லா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே நம்ம அப்படியே கீழே போறோம். இப்படி கைகள் நல்லா நீட்டிக்கிறோம். நெற்றி போட்டு தரையில இருக்கட்டும். பின்னாடி உடம்பு தூக்காம பார்த்துக்கிறோம். அப்படியே மூச்சு காத்தையே நம்ம கவனிக்கிறோம். வயிறு நன்றாக சுருங்கி வெளியேற்றும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மூச்சு காத்துக்கிட்டே மெதுவா மேல வர்றோம். மூச்சு காத்த விட்டுறோம். நம்ம மான் ஆசனம், மான் மூச்சு செஞ்சோம். மான் ஆசனம், மான் மூச்சு பயிற்சி செய்வதனால் பித்தப்பையில் இருக்கிற கல் வெளியேற்றப்படுகிறது. சளி, நம் நெஞ்சு பகுதியில் இருக்கிற சளி முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இடுப்பு நல்ல வளையம் தன்மை அடைகிறது. கழுத்து வலி சரியாகிறது. கழுத்து வலி, தோள்பட்டை வலி குணமடைகிறது. அடுத்ததாக முயலாசனம் செஞ்சோம். இந்த முயலாசனத்தோட நன்மைகள் நல்லா நினைவாற்றல் அதிகரிக்கிறது. முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. ஒரு முன்னாடி விளையிற மன அழுத்தம் குறைகிறது. முன்னாடி விளையிற ஒரு முக்கியமான ஆசனம் இந்த முயலாசனம். எளிமையான ஆசனம். அடுத்ததாக முத்திரை பயிற்சி. சுகாசனம் அல்லது சுஸ்திகாசன நிலைக்கு வந்துடுறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற முத்திரை காசிப்பா முத்திரை. இரு கைகளையும் சுண்டு விரலும் மோதிர விரலும் சேர்த்து வச்சுக்கிறோம். நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். சுண்டு விரலும் மோதிர விரலையும் சேர்த்து வச்சு நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கட்டை விரல் பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம். அப்படியே வச்சு மடைக்கிறோம். கட்டை விரலுக்கு மேல நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இருக்கட்டும். அப்படியே நல்லா நிமிர்ந்து கொதிக்கிறோம். கண்கள் மூடிக்கிறோம். இந்த காசிப்பா முத்திரை நம்ம காலையில செய்யற சிறப்பு. அதிகாலையில ஒரு 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யற சிறப்பு. செய்வதனால் நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது. ஐயா, கட்டை விரல் மேல ஆட்கட்டை விரலும் மோதிர விரலும் நடுவிரலுங்களா? சுண்டு விரலும் மோதிர விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோங்கம்மா. நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கட்டை விரலை நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள வச்சுக்கிறோம். தெரியுதுங்களா? உள்ள. ஓகேங்க சார். ஓகே ஓகே ஓகேங்க. தேங்க்யூ சார். அடுத்தது நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் மேல வச்சுக்கிறோம்.
ஓய்வு மெதுவா கைகள் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக தியான பயிற்சி. இடது கையை கீழே வச்சுக்கிறோம். கட்டை விரல் தனியா 4 விரல் சேர்த்து வச்சுக்கிறோம். வலது கையை மேலே வச்சுக்கிறோம். இடது கை கட்டை விரல் கீழே, வலது கை கட்டை விரல் மேலே. நல்லா நிமிர்ந்து வந்துக்கிறோம். நம்ம செய்ய போறது கவன அமைதி தியானம். கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. கண்களை மூடி நம்ம வீட்டுக்குள்ள வெளியில என்னென்ன ஓசைகள் வருதுங்கிறத கவனிக்கிறோம்.
ஓய்வு, கைகள் நல்லா உரசிக்கிறோம். அப்படியே உள்ளங்கை கண்கள் வச்சுக்கிறோம். ஓய்வு. தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க,
இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்டத் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, ஆண் பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படற்றும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். ஒரு கேள்வி, இந்து உப்பு நல்லதா கல்லுப்பு நல்லதா? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்றாங்க கல்லுப்பு சாப்பிடாதீங்க, இந்து உப்பு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனா நான் அதில் முரண்படுகிறேன். கல்லுப்பு ஒரு கிலோ எவ்வளவுங்க? 5 ரூபாய், 7 ரூபாய். இந்துப்பு எவ்வளவு? 80 ரூபாய். முதல்ல இந்துப்புல என்ன இருக்கு, கல்லுப்புல என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கல்லுப்புல 94% சோடியம் இருக்கு. இந்துப்புல சோடியமே இல்லை, அதுல 96% பொட்டாசியம் இருக்கு. இது வேற அது வேற, புரிஞ்சுக்குங்க. உப்புனாவே சோடியம் தான். பொட்டாசியங்கிறது அது எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒண்ணு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, வேணும்னே எல்லாரும் வந்துட்டு இந்துப்பு சாப்பிடுங்க இந்துப்பு சாப்பிடுங்கன்னு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு என்னாச்சுன்னா, எல்லாரும் இந்துப்பு சாப்பிட்டு இருக்கீங்க, அதுல பொட்டாசியம் தான் இருக்கு, அப்ப சோடியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை யாருக்காவது பொட்டாசியம் குறைபாடு இருந்தா அந்த காலத்துல சித்த வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, இந்துப்பு கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாமா. சாப்பிட்டா சரியா போயிடும், ஆரோக்கியம் வர்றது. முதல்ல இந்துப்புங்கிறது என்ன, ராக் சால்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இமாலயா இருக்கு இல்லைங்களா, இமயமலையில பாறையில இருந்து வெட்டி எடுக்கிற உப்பு. அதுக்கே கிலோ 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா. அது நீங்க வாங்குற கடையை பொறுத்து இருக்கு, ஆன்லைன் பர்ச்சேஸ் பொறுத்து இருக்கு. இதே ராக் சால்ட் வந்து 500 ரூபாய்க்கெல்லாம் கூட கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ராக் அப்படிம்பாங்க. ராக்ல என்ன போயிருக்கு? சாதாரண கல்லுப்பு 1.5 ரூபாய்க்கு தூத்துக்குடியில கிடைக்குது. மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 7 ரூபாய்க்கு வருது. வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு 80 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறீங்க? எனக்கு புரியல. புரிந்து கொள்ளுங்கள். இந்து உப்பு என்பது வேற, கல்லுப்புங்கிறது வேறங்க. எனவே இந்த ராக் சால்ட் யாரும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்னும் கெட்டதுன்னு சொல்ல வரல. தேவையில்லாம ஏன் 10 மடங்கு அதிகமா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்கன்னு தான் சொல்றேன். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். யாருக்காவது பொட்டாசியம் டிபிசியன்சி இருந்தா அந்த இந்துப்பு சாப்பிடுங்க, சரியா போகும். எல்லாத்துக்கும் பொட்டாசியம் டிபிசி இருக்காது, ஒரு 100 இதுல 2 பேத்துக்கு தான் இருக்கும். எனவே சாதாரண உப்பை பயன்படுத்துங்கள், எக்கனாமிக்கலா இருக்கும், காசு கம்மியா இருக்கும். ஏன் கஷ்டப்பட்டு அந்த இந்துப்பு வாங்கணுங்கிறது என்னோட கேள்வி. இந்துப்பு வேணா வச்சுக்கோங்க, வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சமா பொட்டாசியத்துக்காக சாப்பிட்டுக்குங்க. எனவே சாதாரண கல்லுப்பு தான் மிகச்சிறந்தது. இதுதான் பாரம்பரியம், இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானது என்பதை குறிப்பிடுகிறேன். அடுத்தது, அயோடைஸ்டு உப்பு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயோடைஸ்டு உப்பு சாப்பிடக்கூடாது. அது வந்து உடம்புக்கு கெடுதல். உப்புல அயோடின் கலந்து கொடுத்தா அதுக்கு பேர் அயோடைஸ்டு உப்புங்க. முதல்ல அயோடின் உடம்புக்கு தேவையே இல்லை, அதுக்கப்புறம் அதை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அயோடின் வந்து அதிக செலவு, அதிக காசு, அவ்வளவு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அடுத்தது, அயனைஸ்டு உப்பு புதுசா வந்திருக்கு. அயனைஸ்டு உப்புன்னா என்ன அர்த்தம்? உப்புல வந்து அயனை போட்டிருக்காங்களாமா. எதுக்கு அயனை போடணும்? இரும்பு தோசைக்கல்ல தோசை குடிச்சதுன்னா அயன் கிடைச்சிருது. அலுமினியம் பாத்திரம் வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு பதில் இரும்பு பாத்திரத்துல சமையல் பண்ணுங்க, அயன் கிடைச்சிருது. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, 2 அயன் கிடைச்சிருது. ஏங்க, அயன் வேணும்னா அயன் இருக்கிற பொருளை சாப்பிட்டு போக வேண்டியதானே, அதன்னு உப்புல கொண்டு அயனை போடுறது. இது தேவையில்லாத வேலைங்க. அதாவது அந்த அயன் இருக்கு இல்லைங்களா, அயனைஸ்டு உப்புல அதுக்கு ஒரு அயனுக்கு ஒரு கெமிக்கல் போடுவாங்க. அது கிலோ எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய், 2000 ரூபாய். அப்ப எவனோ ஒருத்தன் அயன் உப்புல அயன் போடுறதுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை உங்க தலையில கட்டுறதுக்காக அயனைஸ்டு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அயனைஸ்டு உப்புங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதை கலக்கறதுனால உப்பு கெட்டு போகுது. அந்த கெமிக்கல் உடம்பு கெடுதல். அயன்கிறது சாதாரணமா எல்லா உணவுலையும் கிடைக்கும். பெருச்சம்பழம் சாப்பிடும் கிடைக்கும், இரும்பு சட்டியில சமைச்சு சாப்பிடும் கிடைக்கும். அதெல்லாம் அயன் தேவை. அயன்லாம் நமக்கு எல்லாம் போதும், உப்புல எல்லாம் போட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இதுல வேற புதுசா ஒருத்தர் டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட். டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட்னா என்ன? அயனும் இருக்கும், அயோடின் இருக்கும். ஏங்க, அயனும் கெட்டதுங்கிறேன், அயோடினும் கெட்டதுங்கிறேன். அப்புறம் 2 போட்டு கலந்து கொடுத்தா அதுவும் தேவையில்லாத விஷயங்க. டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் உடம்பு கெடுதல், சேர்த்தி கூடாது. அடுத்தது, ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். இது வந்து மிகப்பெரிய ஆபத்துங்க.
எந்த சயின்டிஸ்டாவது என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. ஃப்ரீ ஃப்ளோ சாப்பிட்டு சாப்பிட்டா ஃப்ரீயா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு விஷயம் தெரியுமா? ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்ன? அதாவது ஒரு 13 கெமிக்கல் இருக்குங்க. இந்த கெமிக்கல் ஏதாவது ஒண்ணு உப்புல கலந்தா உப்புல இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் ஆவியாயிரும். வெறும் சோடியம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே பொறிகள்ல மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்னன்னா ஃப்ரீயா போகுதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே பாரம்பரிய உப்புங்கிறது கொஞ்சம் தண்ணியா இருக்குங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க. அந்த வெயிட் கம்மியாயிட்டே வரும் போக போக. இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்ங்கிறது என்னன்னா வெயிட் ஒரே மாதிரி இருக்கும், ஆவி ஆகவே ஆகாது, தண்ணி ஆகவே ஆகாது, பொறிகள்ல மாதிரியே இருக்கும். அதாவது நம்ம ஆளுங்க சாக்குல போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் தண்ணி ஆகும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஆவி ஆகும். நல்லது தானே. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பிராண்ட் பண்ணி விக்கிறாங்க இல்லைங்களா? டப்பால போட்டு பாக்கெட்ல போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? 10 வருஷத்துக்கு அப்புறமா லேசா தண்ணி வரக்கூடாது. வந்தது என்ன ஆகும்? வந்ததுன்னா அந்த தண்ணி பாக்குறதுக்கு நீங்க வாங்க மாட்டீங்க, என்ன உப்பு கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னு புதுசா கண்டுபிடிச்சாங்க. இங்க பாருங்க, அதுல வந்து 10 கெமிக்கல் போடுறாங்க. அதுல பேர்லாம் சொல்றேன். இந்த பேர்ல சைனைடு. உடம்புக்கு எல்லா வியாதி வரும், குடிப்ப மூளைச்சாவு வரும். சோடியம் ஃபெரோஸ் சைனைடு, ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் ஃபெரோ சைனைடு, சோடியம் சிலிக்கேட்டு, அலுமினியம் சிலிக்கேட்டு, சிலிகான் டை ஆக்சைடு, மெக்னீசியம் ட்ரை சிலிக்கேட், டால்கம் பவுடர் கலக்குறாங்க அதுல, சோடியம் அலுமினோ சிலிக்கேட், பாரஃபைன் வேக்ஸ், இப்படி ஒரு 13 இருக்குதுங்க. இதை வேற கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது, அதாவது உப்புல 2% சைனடு கலந்துக்கலாமாமா. என்னங்க அநியாயமா இருக்குது. 2% சைனடு கலந்தா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு லெவல் கொடுக்குறாங்க, 2க்கு மேல போகக்கூடாது அப்படின்னா. அதிகபட்சம் 2க்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, கரெக்ட் 2% கலந்துடுறாங்க. எனவே ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் அப்படிங்கிறது உடம்புக்கு கெடுதல், அதை சாப்பிடாதீர்கள். அடுத்தது வேக்கம் சால்ட். வேக்கம் சால்ட்னா என்ன தெரியுமா? அதாவது விவசாயிகள், அதாவது உழவு விவசாயம் பண்றவங்க பாத்தி கட்டி தண்ணியை வந்து சன்லைட்ல விட்டு ஆவி பண்ணாங்கன்னா அது நார்மல். வேக்கம் சால்ட் அப்படின்னு தெரியுமா? ஒரு மிஷின் இருக்குங்க, வெளிநாட்டு கம்பெனில வந்து ஒரு மிஷின் வச்சுட்டு என்ன பண்றாங்க, கடல் தண்ணியை உள்ள விட்டு அந்த தண்ணீர்ல உள்ள வேக்கம், அதாவது காத்து எடுத்துருவாங்க, வேக்கம் பண்ணிடுவாங்க. வேக்கம் பண்ணணும்னா உடனே சால்ட்டா மாறிடுங்க. அதாவது இது வந்து மிஷின் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு உப்பு. நான் எதுக்கு அது வேண்டாம்னு சொல்றேன்னா, சன்லைட், சூரிய வெளிச்சம் படும்பொழுது கிடைக்கிற அந்த சூரிய சக்திக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து வேக்கம் கிரியேட் பண்ணி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இன்னொன்னு, வேக்கம் சால்ட் அதிகமா சப்ளை ஆச்சுன்னு என்ன தெரியுமா, பல பேருடைய வியாபாரம் போயிருங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுடைய விவசாயிகள் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ, இனிமேல் உப்பு விவசாயம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன்னா வேக்கம் சால்ட் அப்படிங்கிறது மெஷின் மேட் சால்ட். எனவே அதுவும் சாப்பிட வேண்டாங்க. சாப்பிடாம இருந்தா நம்ம விவசாயிகள் உசுரோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் டெவலப்மெண்டாமா, அயோடின் கலந்தா மைண்ட் டெவலப்மெண்டாமா. மைண்ட் இல்லாமயே போயிடும், யோசிக்கவே முடியாது, மூளைச்சாவே வரும். எனவே மைண்ட் டெவலப்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. அதை விட முக்கியமான சின்ன பியூரிஃபைடு சால்ட். பியூரிஃபைடு தெரியுமா? உப்பை லைம்ல போட்டு கழுவுவாங்க. கழுவுனா என்ன ஆகும், கால்சியம் போயிடும், மெக்னீசியம் போயிடும், சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் என்ன தெரியுமா, 94% சோடி இருக்கு இல்லையா, 98.5க்கு வந்துடும். பாருங்க, நான் அவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, சும்மா எல்லாம் இல்லைங்க. உப்பு சம்பந்தம் எல்லாம் ஆராய்ச்சி முடிச்சாச்சுங்க. எனவே மீண்டும் பாரம்பரிய உப்பாகிய எந்த ஒரு கெமிக்கலையும் கலக்காம, அயனை கலக்காம, அயோடின் கலக்காம, குறிப்பை பண்ணாம, வேக்கம் பண்ணாம, ஆப்ரேட் பண்ணாம, மைண்ட் டெவலப் பண்ண எதுவுமே பண்ணாம சாதாரண உப்பை கொடுங்கள், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். எனவே பொதுமக்கள் அனைவரும் மீண்டும் சாதாரண உப்பை கேட்டு உப்பு சத்தியாகிரம் செய்து நாம் மீண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தயாராவோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. தொடர்ந்து நமக்கு நல்ல சிந்தனைகளை அளித்து வரும் இல்லர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நுங்கு தோல் உணவுகள் பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க அகிலா குணாலன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய நல்ல சிந்தனை, முக்கியமா வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து உப்பு சார்ந்த காலையில வந்து இந்த விவரங்கள் கேட்கும் வகையில வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய குறிப்புகள் அவர் வந்து முக்கியமா வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க உப்புல அவ்வளவு விஷயம் இருக்குது, அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடல் உப்பு எடுத்துக்கிறது நல்லது. சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து இன்னைக்கு வந்து பனை சார்ந்த உணவுகள் வாரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து பனை நுங்கு தோல் உணவுகள் அப்படின்னு எல்லாரும் வந்து ஆச்சரியப்படலாம், தோல்ல என்னடா செய்யலாம் அப்படின்னுட்டு. பெரும்பாலும் வந்து நம்ம நுங்கு எடுத்துக்கும் போது
அந்த தோலையும் நம்ம சேர்த்து சாப்பிடுறது வந்து நல்லது. மேல இருக்கிற அந்த லேசா மெல்லிசான அந்த தோலை வந்து உரிக்காம அந்த இலை நொங்கா இருக்கும்போது அந்த இலை நொங்கோட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. காரணம் வந்து அந்த தோல் வந்து ரொம்ப குளிர்ச்சி. எவ்வளவு குளிர்ச்சி அப்படின்னா, நம்ம சரும வியாதிகள் தோல்ல வந்து இந்த வெயில் காலங்களுக்கு வியர்வை நிறைய வெளிய வரும்போதுல அந்த புண்ணு மாதிரி நமக்கு வரும். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த தோலை வந்து அரைச்சி பத்து போட்டு வச்சோம் அப்படின்னா உடனடியா கேட்கும். அந்த அளவுக்கு அது வந்து நன்மைகள் அதுல வந்து நிறைய நுண்ணூட்டங்கள் உண்டு. உடலை குளிர்விக்கக்கூடிய தன்மை உண்டு. முக்கியமா வந்து அதுல அந்த துவர்ப்பு சுவை அது வந்து நம்ம துவர்ப்புங்கிறதுக்கான முக்கிய பங்கே வந்து உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கான ஒரு சுவை. அப்படிங்கும்பையில இது எல்லாமே வந்து அந்த தோல்ல நிறைய இருக்கும்பையில ரொம்ப நல்லது கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. அப்ப 10 வெளிப்பத்தா நம்ம வந்து போடலாம் அப்படிங்கும்பையில அதை நம்ம உள்ளுக்கு எடுத்தோம் அப்படின்னா எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு பார்த்துக்காங்க. அப்ப பெரும்பாலும் இனி நுங்கு சாப்பிட்றவங்க சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியமா நம்ம கொடுக்கும்பையில இந்த துவர்ப்பு சுவை குழந்தைங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப கம்மி. அப்படிங்கும்பையில முடிஞ்ச அளவுக்கு இந்த நுங்கை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தோலோட சேர்த்து கொடுத்து சாப்பிட பழக்கி விடுங்க. ஆமா, குழந்தைங்கலாம் முதல்ல வந்துட்டு முடியாதுன்னுவாங்க. இல்ல எனக்கு பிடிக்கல, எனக்கு கசக்குது அப்படின்னுவாங்க. ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த நுங்கு தோலை வந்து நுங்கை வந்து தோலோட சாப்பிடுறதுக்கு குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க. இப்ப அடுத்து இந்த தோலை வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோலை முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும் பையில இந்த தோலை வந்து லேசா அந்த நுங்குல இருந்து நம்ம நீக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நல்லா வெயில் காய்ச்சல நல்லா உடையிற மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொடி வந்து நம்ம இந்த குழம்புகள் ஏதாவது பண்ணும் போயில நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேநீர் வந்து நம்ம தயார் பண்ணலாம். தேநீர் எப்படி தயார் பண்றதுன்னா நம்ம வந்து தண்ணியில விட்டு பெரும்பாலும் வந்து தண்ணியில வந்து கொதிக்க விட்டு தேநீர் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இலைகளாகட்டும் இல்ல ஏதாவது பொடிகளாகட்டும் இதுல வந்து நம்ம வந்து தேநீர் தயாரிக்கும் பயில தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணி வந்து ஒரு 2 பங்கு தண்ணி ஊத்தி அது வந்து 1 பங்கு தண்ணியா மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல சுவையூட்டிகள் வேணும் அப்படின்னா நம்ம சுவையூட்டிகள் சேர்த்து நம்ம வந்து உட்கொள்றது வழக்கம். ஆனா இது வந்து நம்ம வந்து இந்த காஃபி ஃபில்டர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போல அந்த அந்த சத்துக்கள் வந்து அப்படியே வந்து திரவியமா இறங்கி நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப இத வந்து நல்லா அதாவது நம்ம உடைச்சா சில்லு உடையும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல வெயில்ல வந்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கிடும். நீங்க வந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் போட்டீங்க அப்படின்னா அது 1/4 கிலோ அளவுக்கு தான் உங்க கையில கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து நான் வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இது ஏன் நல்லா வெயில்ல காய வைக்க சொல்றேன்னா இல்லைன்னா லேசா வந்து சட்டியில வந்து ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்றதான வேலை வந்து ரொம்ப அதிகம். அதை நம்ம சரியா ரோஸ்ட் பண்ணலன்னா ஒரு இடத்துல கருகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப இத வந்து நல்ல வெயில்ல வந்து சில்லு உடையிற அளவுக்கு நல்லா நல்லா சூட்ல நல்லா பொறுன்னு காய விட்டு எடுத்து பொடியாக்கி வச்சுட்டு நம்ம காஃபி ஃபில்டர் இருக்கீங்க இல்லையா, நம்ம எப்படி வந்து காஃபி போடுறோமோ அதே மாதிரி அந்த பொடியை வந்து ஃபில்டர்ல போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து விட்டு அந்த அந்த வடி இப்போ எப்படி வந்து நம்ம காஃபிக்கு எப்படி வந்து நம்ம அந்த ஃபில்டர்ல இருந்து இந்த திரவியம் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஃபில்டர்ல எடுத்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து சர்க்கரை நோயாளிகள் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே பருகணும். தோற்பு கொஞ்சம் தூக்கலா தெரியும். ஆனா இதை வந்து நம்ம அப்படியே குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப வந்து உதவி பண்ணக்கூடியது இந்த நுங்குத்தோல். இந்த நுங்குத்தோல்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த வடிநீர். இப்ப இதை வந்து எந்த சுவையூட்டிகள் இல்லாம எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் சுவை வேணும் அப்படிங்கிறவங்க இதுல வந்து கொஞ்சம் கருப்பட்டி பாகோ தேனோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிக்கலாம். அப்படியே நம்ம வந்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு சுவை கொடுக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. 2வது இந்த தோல்ல நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அப்ப தோலை வந்து நல்லா சின்ன சின்னதா வெட்டி இதை வந்து வெங்காயம் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன் தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு லேசா வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து இந்த தோலையும் போட்டு லேசா ஒரு வதக்குனீங்க அதுல இருந்து லேசாவே நீர் விடும். ரொம்ப சிம்ல வச்சு ஸ்லோ குக் பண்ணுவோம்.
இது அது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு சேரும்போது கொஞ்சம் நீர் விடும். அதுக்கப்புறம் அந்த நீர் வத்தும் போது அது அது வெந்ததுக்கு அப்புறம் அந்த நீர் வத்திரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தேங்காய், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, வேர்க்கடலை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில 1, 2 திருப்பி, அதாவது பொடியா இருக்கணும். நீங்க ரொம்ப மிக்சியை திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காயிலையும் அந்த வேர்க்கடலையிலும் இருக்கக்கூடிய வந்து அந்த எண்ணெய் வந்து வெளியேறும். அப்படிங்கிற நம்ம அந்த மிக்சியில வந்து பல்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப விட்டு விட்டு நம்ம அரைக்கும் போது அது பொடியா வரும். இப்ப இந்த பொடியை வந்து இந்த பொரியலோட நம்ம கலந்து விட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கி இந்த பொரியலை வந்து சாப்பிடலாம். அப்ப இந்த பொரியல் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நன்மை தரக்கூடிய தேங்காய் இருக்கு, வேர்க்கடலை இருக்குது, பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த துவர்ப்பு வந்து கொஞ்சம் நமக்கு நாக்குல வந்து மட்டுப்பட்டு தான் தெரியும். அப்போ இதை வந்து நம்ம இப்படி பொரியலாவும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். இது நுங்கு தோல் மட்டும் இல்லைங்க, மாங்கொட்டை இருக்கு இல்லைங்களா? மாங்கொட்டையில உள்ள இருக்கிற பருப்பை நம்ம எடுத்து காய வச்சு ஆஹ் ஆஹ் ஒண்ணு அதை காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னும் இதை வந்து முந்தின நாள் நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்துடணும். மாங்கொட்டையை மட்டும் முந்தின நாள் இப்போ நாளைக்கு காலையில நான் பொரியல் பண்றேன் அப்படின்னா முந்தின நாள் நைட்டை ஊற வச்சு எடுத்துட்டு மறுநாள் காலையில வெட்டி இதே மாதிரி வந்து பொரியல் பண்ணலாம். இப்ப இந்த நுங்கு தோலுக்கு வந்து நம்ம வந்து காய வச்சு பண்ணா அந்த சுவை வர மாட்டேங்குது. அது வந்து நம்ம நுங்கு தோல் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்ப கை நிறைய கிடைக்கும். ஒரு 20 நுங்கு 30 நுங்கு எடுக்கணும் அப்படிங்கும்போதுல இந்த தோலை வந்து தனியா எடுத்து இப்படி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இன்னும் சுவையா அப்படின்னா நம்ம வந்து மாங்காயில வந்து பச்சடி பண்ணுவோம் இல்லையா? அறுசுவையும் இருக்கும் அதுல. அப்ப அது மாதிரி ஒரு பச்சடி இந்த நுங்கு தோல்லையும் வந்து நம்ம தயார் பண்ணலாம். இதே மாதிரி நுங்கு வந்து சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கி எண்ணெய் விட்டு நம்ம வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு இந்த இதையும் போட்டுட்டு கொஞ்சமா வந்து புளி தண்ணி புளிங்கும் மேல குடம்புளி பயன்படுத்திக்காங்க. நம்ம சாதாரண புளி வந்து அன்றாடம் அந்த என்ன சொல்றது, இன்னைக்கோ ஒரு நாள் அதை வந்து நம்ம வந்து சுவை ஊட்டுறதுக்காக நம்ம வந்து அந்த புளியை நம்ம பயன்படுத்துறது பரவாயில்ல. குடம்புளி கிடைச்சதுன்னா குடம்புளி பயன்படுத்துங்க. இதுல வந்து குடம்புளியை வந்து முதல்ல வெந்நீர்ல ஊற வச்சுட்டு அந்த சாறை எடுத்து அதையும் சேர்த்துட்டு இது கூட வந்து உப்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த தோர்ப்பு தன்மை கொடுக்கறதுக்கு வந்து இந்த அப்ப புளிப்புக்கு வந்து நம்ம குடம்புளி பயன்படுத்திட்டோம். துவர்ப்புக்கு வந்து இந்த நுங்கு தோல், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் தூள் ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கலாம். உப்பு நம்ம எப்படி இருந்தாலும் சேர்ப்போம். அதுக்கப்புறமா வந்து கசப்புக்கு கொஞ்சமா வேப்பம்பூ, இல்ல எனக்கு கசப்பு வேண்டாங்கிறவங்க அந்த வேப்பம்பூவை தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்கு கடைசியில வெல்லம். இது எப்படி நம்ம மாங்காய் பச்சடி வந்து கிண்டி அல்வா பதத்துக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி இதை கிண்டி நம்ம வந்து எடுத்து இது வந்து ஒண்ணு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். இல்ல ஏதாவது புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும் மேல சாம்பார், ரசம் இந்த மாதிரியான உணவுகளுக்கு வந்து இதை வந்து ஒரு தொட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு உணவாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்ப இதுல வந்து இன்னைக்கு நிறைய குறிப்புகள் என்ன அப்படின்னா, நுங்கு தோல் கிடைக்குதா, எனக்கு சாப்பிட பிடிக்கலையா, நீங்க வந்து அதை அரைச்சு விழுதாக்கி முகத்துல பூசுறதோ இல்ல எங்கெங்கெல்லாம் வேர்க்குரு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தும். முக்கியமா இந்த கழுத்து தாடைகள்ல வந்து ரொம்ப எரிச்சல் இருக்கும், அதுவும் இந்த வெயில் காலங்கள்ல நிறைய ஆஹ் ஆஹ் வியர்வை வெளியேறதுனால கசகசன்னு இருக்கும் பயில அந்த இந்த மாதிரி சருமங்கள்ல வந்து புண்ணா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சும்மா நம்ம பவுடர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி நுங்கு தோலை வந்து பத்து போடும்போது ரொம்ப சீக்கிரமா கேட்கும். 2 வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம சாப்பிடும் போதுல இந்த அம்மை இந்த மாதிரி பரவக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்ப இதை வந்து நம்ம 10ஆம் பயன்படுத்திக்கிறலாம். 2 உணவா நம்ம சாப்பிடும் போதுல தேநீரா, அதாவது எப்படி நம்ம ஃபில்டர் காஃபி தயார் பண்றோமோ அதே மாதிரி ஃபில்டர் காஃபியா நம்ம தயார் பண்ணி வந்து சாப்பிடலாம். 2 இதுல பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம். 3 நம்ம எப்படி மாங்காய் வேப்பம்பூ பச்சடி பண்றோமோ அதே மாதிரி இதை பச்சடியாகவும் வச்சு நம்ம வந்து உணவுல வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆக இன்னைக்கு வந்து வித்தியாசமா நுங்கு தோலை வந்து குப்பையில போடாம நம்ம உடலுக்கு நன்மை நிறைய கொடுக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து நம்ம வந்து அன்றாடம் உணவுகளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய பேர் வந்து நேத்து அம்மா ஒருத்தங்க நுங்கு பாயாசம் போட்டிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பாக்குறதுக்கு. அது மாதிரி இந்த உணவுகளும் கண்டிப்பா நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்க. நன்றி.
நன்றி, நன்றிம்மா. இன்றைய வேளையில் நொங்கு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த நொங்கு தோல்ல வந்து இன்னைக்கு வந்து எந்த உணவுகள் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அற்புதமா நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நொங்கு காஃபி தோல்ல வந்து காஃபி ரெடி பண்ணலாம். பொரியல் ரெடி பண்ணலாம். பச்சடி ரெடி பண்ணலாம். அப்படிங்கிற பற்றி 3 விதமா நமக்கு சிறப்பான அ தயாரிப்புகள பத்தி நமக்கு அற்புதமா விளக்கம் குடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு நொங்கு தோல் உணவுகள் பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்த லீலா குணால மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். நன்றிங்க சார். உங்களுக்கு அவங்க சொன்ன மாரி இந்த குழுவுலயும் சில கௌரி அம்மா கூட இந்த இதெல்லாம் பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. நொங்கு பாயாசம் வந்து நேத்து போட்டிருந்தாங்க. அதாவது செய்யலனாலும் அது பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல ஒரு அற்புதமா இருந்துச்சு. அது மாரி வந்து இந்த நிகழ்வுல வந்து பல்வேறு நபர்கள் வந்து நுங்கு விஷயங்கள் ஏதாவது செய்திருந்தால் உங்களுடைய பதிவுகளையும் பதிவிடலாம். ஏன்னா நுங்கு என்பது வந்து இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப சீசன் அ பனை மரத்துல வந்து பதநீர், நுங்குங்கிறது வந்து இப்ப சீசன் நடந்துட்டு இருக்கிறதுனால, அதுல வந்து உங்களுக்கு சரியான தருணம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பதிவுகள பதிவிடலாம். செய்து பார்க்கிற ஒரு அ நேரமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதன் அதற்குண்டான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்க அம்மாவ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல. தேங்காய் பால், நொங்கு, நட்ஸு, ஏலக்காய். நொங்கு ரசம் வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். கடைசியில வந்து இந்த ரசத்த இறக்க போற வேளையில வந்து சும்மா ஒரு ஸ்பூன் இந்த பொடி நம்ம தயார் பண்ணி வைக்கும்போது, அத வந்து நம்ம போட்டு ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமா போட்டா போதும். நெறைய நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, அந்த துவர்ப்பு தூக்கலா தெரியும் நம்பையில. சாப்பிட மாட்டாங்க. அதனால சும்மா ஒரு ஸ்பூன் இறக்க போற வேளையில நம்ம சேர்த்துக்கலாம். நன்றி. நன்றிங்க. வணக்கம்மா. வணக்கம்ங்கம்மா. அது நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த தோல் வேஸ்டா தான் போகுது. பசங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதாவது ரெண்டு நுங்கு தோலோட சாப்பிட்டா கூட ஒரு நுங்கு தோல் இல்லாம தான் சாப்பிட்றாங்க. அது லாஸ்டா சாப்பிடணுன்றதுனால அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அது வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்றது ரொம்ப நல்ல ஐடியா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. பயன்படுத்தி பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அது. ஆமா, கண்டிப்பா இந்த வாட்டி பயன்படுத்தி பார்க்கணுமா. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. மேடம் சொன்ன மாதிரி அதாவது செய்யறது பெருசு இல்லை, அதை செஞ்சு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் வரும். அதாவது அளவுக்கு மீறி வேணா அமிர்தமும் விஷம். அதை கொஞ்சமா அளவோட எடுத்து அதை கொஞ்சம் போடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அன்னாசிப்பழம் ஒரு டேஸ்ட்டு, இது நொங்கு ஒரு டேஸ்ட். கொஞ்சமா போட்டு பண்ணா அது கொஞ்சமா எடுத்து வச்சு விருப்பம் உள்ளவங்க அதை சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்ங்கம்மா. அம்மா, இப்ப அந்த நொங்க நம்ம இது பண்ணும்போது வேக வைக்கும்போது அதோட மருத்துவ குணம் மாறாதா? எது ஒண்ணும் நம்ம வந்து பச்சையா சாப்பிடுறதுக்கும் அதை வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்குமான வித்தியாசங்கள் நிச்சயம் உண்டு. அது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா நிறைய வேதியியல் மாற்றங்கள் நடக்காது. அவ்வளவுதான். இளநொங்கா இருந்தா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமா? இல்ல இளநொங்கு தாராளமா சாப்பிடலாமா, தாராளமா சாப்பிடலாம். என்னன்னா அது மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் ஆக்சுவலா கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல உணவு இது. அந்த தோலோட நீங்க சாப்பிடும் போது அந்த நார் சத்தும் நமக்கு வந்து சேருங்க வேலை. கான்ஸ்டிபேஷனுக்கான நல்ல உணவு. என்னன்னா இந்த இப்போ என்ன சொல்றது, குளிர்ச்சியா நிறைய சாப்பிட முடியும். உதாரணத்துக்கு வாத உடம்புக்காரங்க இருந்தாங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா சீக்கிரம் வந்து குளிர்ச்சி அவங்க உடல் வந்து சீக்கிரம் வந்து அந்த நீர் கோர்த்துறதுனால இதாயிடும். அப்ப அவங்க வந்து கொஞ்சம் அளவா எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஒவ்வொரு உடலுக்கு வாக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவோட அளவை மட்டும் மாத்திக்கிறணும். அவ்வளவுதான்.
சரி. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. பல்வேறு சந்தேகங்கள், பல பேருக்கு வந்து சந்தேகங்கள் வந்துச்சு, பல பேருக்கு சந்தேகங்கள் வரல. இதுல பனைய வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நுங்கூட தோல் கூட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு உணவா அமையுதுங்கிறத வந்து அம்மா சொன்ன மாரி, இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த நுங்கோட தோல வந்து எடுக்கிறதுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பல பேர் வந்து விருப்பப்பட மாட்டாங்க. எல்லாருமே இந்த நுங்கோட தோல எடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த நுங்கோட தோலும் இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயன குடுக்குதுங்குள்ள அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. அ இன்னொன்னும் பாத்தீங்கன்னாக்கா, பனைய சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு வந்து அ சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்குது. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பதநீர் சாப்பிடுறத வந்து கூட அந்த நுங்கோட ஓலை இது பனைமரத்து ஓலையில தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அது மாரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அது வந்து நமக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கு. அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுட்டு, ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு சிறப்பா நீங்க கொடுத்திருக்கீங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். மேலும் ஒரே ஒரு குறிப்பு பதநீர் சார்ந்து வந்ததுனால இந்த குறிப்பும் தரேன். சொல்லுங்க. இப்ப பதநீரோ கல்லோ நமக்கு கிடைக்குது, நல்ல சுத்தமான பதநீரோ கல்லோ கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல சும்மா நம்ம விரல் நீளத்துக்கு ஒரு பிரண்டை வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து கால்சியம் சத்து, முக்கியமா பெண்களுக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரண்டை. பெரும்பாலும் இதை பொடியா புளிக்குழம்பா இப்படிதான் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா பிரண்டையோட முழு பலன் அப்படிங்கும் பயில அதை வந்து லேசா தட்டி இந்த பதநீர்லயோ இந்த பனங்கல்லையோ நம்ம அதை ஊற வச்சுட்டு அது ஒரு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் விட்டுட்டோம்னா அந்த சாறு இறங்கிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சாப்பிடும்போது பிரண்டையோட முழு மருத்துவ குணமும் வந்து நமக்கு வந்து உடல்ல வந்து சேரும். முக்கியமா பெண்கள் வந்து இதை வந்து முயற்சி பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா ஒரு பெண்களுங்கும் பயில ஒரு 40 வயது வந்து அவங்க தொடும் பயில அவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை, முக்கியமா வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்ப கால்சிய உணவுகள் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுல வந்து முக்கிய பங்கு பிரண்டை, அடுத்து முருங்கைக்கீரை. இது 2ம் பெண்கள் வந்து ஒரு வாரத்துல ஒரு 2 நாளோ 3 நாளோ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப பதநீர் கிடைக்குது அப்படிங்கறதுனால இந்த குறிப்பு. வணக்கம் மேடம். ஒரே ஒரு கேள்வி. வணக்கம்மா. நுங்கு வந்து நுங்கு மரம் வீட்டுல வளர்க்க முடியுமா மேடம்? தாராளமா வளர்க்கலாம். அது வந்து முந்தி காலங்கள்ல வந்து வளர்க்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் வந்து அது நல்லா உயரமா போகும் அப்படிங்கும் பயில இடி தாங்கிகளா பெரும்பாலும் வந்து பனை மரங்கள் உண்டு. இடி விழுகிறதே வந்து பனை மரத்துல விழுகுது அப்படிம்பாங்க. அதனால வீட்டு பக்கத்துல வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த காலங்கள்ல ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் வீட்டுல ஒரு பனை மரம் வச்சிருக்கேன். வளரதான் செய்யுது. நன்றி நன்றி நன்றி. அம்மா, இன்னொரு சந்தேகம். இப்ப நீங்க அந்த பிரண்டை வந்து சொன்னீங்கல்ல, அந்த பிரண்டைய வந்து நம்ம நார்மலா வந்து இடிச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கலாமா? சாப்பிடலாம். என்னன்னா அது வந்து அந்த அதுல வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும் அதோட அந்த அமிலத்தன்மை. அதனாலதான் நம்ம புளி சேர்த்து அதை சாப்பிடுவோம், அந்த காரல் இருக்கும் அப்படிங்கறதுனால. அத நீங்க கொதிக்க வச்சு சாப்பிடும் போது அந்த காரல் தன்மை இருக்கும். உங்களுக்கு பதநீரோ கல்லோ வந்து அந்த காரல் தன்மையை எடுத்து கொடுத்துரும். வேற ஒண்ணும் இல்லை. நன்றி, நன்றி. அனைவரும் சந்தேகங்களுக்கும் நன்றி. அற்புதமாக அதற்கு பதிலளித்து சிறப்பித்த அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நமக்கு 3 நாட்களாக நம்முடன் இணைந்து பணியாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் நடன சபாபதி சார் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் அன்மியூட் பண்ணீங்க சார், மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய 2981 கிட்டத்தட்ட 140 சங்கங்கள் இருக்கு. குறிப்பாக நம்முடைய ரோட்டரியன் செங்குட்டுவன் அவருடைய தலைமையில இந்த ஆண்டு மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுல நம்மளுடைய காரைக்கால் ரோட்டரி கிளப் வந்து ரொம்ப அருமையா அந்த நிகழ்வை ரோட்டரி சங்கம் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டிங்கிற அந்த சங்கம்
தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யோகா பயிற்சியை பற்றி ஒரு மிகப்பெரிய பயிற்சி கொடுப்பது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் அதை ஒட்டிய பல்வேறு தகவல்கள், குறிப்புகள், இயற்கை, குறிப்பாக இந்த ஹெர்பலை பற்றிலாம் நிறைய சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹீலர் பாஸ்கர் அவனுடைய உரையும் நம்ம ஒளிபரப்புறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பணி பொதுவாக நம்ம ரோட்டரி கிளப்ல வருஷத்துக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் 20 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அது ஃபோட்டோ எடுப்போம், ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவோம், பத்திரிக்கை கொடுப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கிளப்போட இணைத்து இந்த விஷயத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிட்டு இருக்கிற இந்த முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. குறிப்பாக எங்களுடைய சிதம்பரம் சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய ரோட்டரி சங்கம் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டிக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் 47 உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கோம். இதை வந்து சமீபத்தில் நடந்த கூட்டத்திலையுமே நாங்கள் வந்து சொன்னோம். சாசன நாள் 2 நாட்கள் முன்பு இருந்துச்சு. அதுலேயுமே இந்த இதை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய குடும்ப உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. இந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன்பெறணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இந்த அற்புதமான திட்டத்தை மிக அருமையாக செய்திருக்கக்கூடிய நம்முடைய திட்ட தலைவர் ரொட்டரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இந்த அமைப்பினுடைய தலைவர், இந்த ஆண்டினுடைய தலைவர் அன்புக்குரிய நண்பர் கே குமரேசன் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய இது எங்க பகுதியில ஒருங்கிணைத்த எங்களுடைய ஜோன் 14 நம்முடைய பேராசிரியர் சுனில் ஐயா அவர்களுக்கும், என் சங்கத்தை சார்ந்த என்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய என்னுடைய செயலாளர் ரொட்டேரியன் ஆறுமுகம் அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தினுடைய சாசன செயலாளர் முகமது யாசின் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய சாசன செயலாளர் நம்முடைய பொறியாளர் தீபகுமார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இது ஒரு மக்கள் இயக்கமாக தமிழக அளவிலே ரோட்டரி மட்டும் இல்லை, ரோட்டரியுடைய உறவினர்களும் பயன்படுத்தக்கூடிய அளவிலே இது பெருகி வருவது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த இயக்கத்திலே நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் உங்களுடைய அந்த அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய இந்த வருடம் தலைவர் பொறுப்பில் இருக்கும் தாங்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி தாங்கள் செய்யும் திட்டத்தில் இந்த திட்டத்தையும் ஒரு முதன்மையான திட்டமாக எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தங்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நன்றி சார். மற்றும் இந்த நிகழ்வின் அடுத்த இது வந்து நம்ம சிவசைலம் தான். சிவசைலத்துக்கு வந்து நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம். குறுகிய காலங்கள் தான் உள்ளது. நம்ம மே 31 இன்னைக்கே வந்து டேட் வந்து 4 ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த காலைச்சக்கரம் குழுவுக்காக தான் நம்ம இந்த சிவசைலம்ங்கிறது மெயினா நம்ம ஏற்படுத்தின திட்டம். அதனால இந்த காலைச்சக்கரம் குழுல உள்ளவங்க தங்களுடைய பதிவுகளை வரும் 10ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து அதற்குண்டான நபர்கள் வந்து நம்ம காலைச்சக்கரம் நம்ம குழுல உள்ளவங்களுக்காக தான் நம்ம ஏற்படுத்தினதுனால உங்களுடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அப்படி இல்லைன்னா நம்ம மாற்று ஏற்பாடுகள் பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால வந்து வரும் 10ஆம் தேதிக்குள் வந்து உங்களுடைய அன்பான வருகை பதிவை வந்து நீங்க வந்து கொடுக்கணுங்கிறத வந்து அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலச்சக்கரம் குழுவிலே அவங்கவுங்க தெரிவிக்கலாம். அதற்குண்டான போஸ்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரெடி ஆயிட்டு நான் போட்டுருவோம். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நேற்று ஜெகநாதன் ஐயா அந்த சிவசைலத்தோட நேரடி காட்சிகள்லாம் நம்மள்ட்ட காமிச்சாங்க. அது இல்லாம அவங்க பயணம் செய்த அந்த அத்திரிமலை அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. பக்கத்துல வந்து அகத்தியர் ஃபால்ஸ் இருக்கு. அது இல்லாம மேட்டூர் பாபநாசம் டேம் இருக்குது. இவ்வளவு பல்வேறு விஷயங்கள் பக்கத்துல இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி ஏற்பாடுகள்ங்கிறத ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட நம்ம இதை நடத்திட்டு இருக்கிறோம். அது இல்லாம நம்ம குழுல உள்ள கிட்டத்தட்ட ஒரு 14 ஆசான்கள் வந்து நமக்கு நேரடியா வர காத்துட்டு இருக்காங்க. வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எப்படி ஜூம்ல வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்களோ அதை விட உயர்ந்த சிந்தனைகளோட உயர்ந்த எண்ணங்களோட நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளையும் சிறப்புகளையும் நேரடியா நமக்கு ஏற்படுத்துறது காத்துட்டு இருக்காங்க. பணி சார்ந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கும் மகிழா மேடமும் அவங்க டைரக்டா அங்க வர்றாங்க. ஏன்னா அவங்க சொந்த ஊர் அது பக்கத்துலதான் அப்படிங்கிறத தெரியப்படுத்தினாங்க. அதனால கண்டிப்பா அவங்க அந்த நிகழ்வுலையும் கலந்துக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு ஆசான்கள் வந்து நமக்கு வந்து நேரடி நிகழ்வை வந்து அங்க கொடுக்க போறாங்க.
அது இல்லாம 3 நாட்கள் நம்ம இயற்கை சூழலோட, இயற்கை உணவோட நம்ம அந்த இடத்துல வந்து தங்கும் அ சிறப்பான ஒரு நிகழ்வு. அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வு. அதை விட என்னன்னாக்கா, ஒரு நல்வாழ்வு மையம், ஆசிரமம் அந்த இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது. அது எப்படி இயங்குது? யார் இயங்குறாங்க? இயக்குறாங்க. அதனால என்ன பயன்கள்? அந்த பயன்கள் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்? நமக்கும் சரி, நம்மை சார்ந்த நம்ம வந்து இந்த வகையில ஒரு இயற்கை சார்ந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில வந்து, இதை சார்ந்து நம்ம எப்படி உடல் அ உபாதைகள்ல இருந்து நம்ம வந்து ஆங்கில மருத்துவம் இல்லாம நம்ப விடுபட முடியும் என்பதை வந்து எப்படி சிறப்பா அந்த இடத்துல செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும். எனவே வந்து அந்த இடத்துல நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்துறதும், மற்றபடி அனைவரும் அத கண்டுகளித்து சிறப்புற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனால காலதாமதம் வேண்டாம். ஏன்னா வந்து அனைவரும் குழுவுல பதிவிட்டாலே போதும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எத்தன நபர்கள் என்னங்கிறத. இது வந்து உங்களுடைய நிகழ்வா நீங்க கையில எடுத்துக்கிட்டு, இப்ப நான் கேட்கிறத விட நீங்க வந்து எத்தன நபர்கள் நீங்க கூட குழுவுல கேட்டுக்கலாம். நீங்க வரீங்களா? அப்படிங்கிற மாரி மற்றவர்களையும் கேட்டு, இந்த குழுல உடனே பதிவிட வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சில நபர்கள் நேரடியா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எத்தன பேர் வர்றாங்கிறத. அது பரவால்ல. மற்றபடி இந்த குழுவுல பயணிக்கிற அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுல வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் மற்றவர்களை சார்ந்தவர்கள் ஏன்னா இந்த நிகழ்வு வந்து இப்ப நீங்க இவ்வளவு நாள் கலந்துகிட்டதை விட, அந்த நிகழ்வுல வந்து மற்றவர்களையும் உங்கள் உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, நேரடியாக அழைத்து வந்தாலே அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்த மாரி இருக்கும். காலச்சக்கரம் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்தை தேர்வு செய்த இடத்தை அவங்களுக்கு காண்பித்த மாரியும் இருக்கும். அவர்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள நிகழ்வை நீங்க ஏற்படுத்தி கொடுத்த மாரியும் இருக்கும். இவரு இது பண்ண பல்வேறு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எனவே அன்பர்கள் அனைவரும் சிறப்புடன் இந்த நிகழ்வை எங்களுக்கு வெற்றி நிகழ்வாக நீங்கள் மாற்றி தர வேண்டும். எப்படி இந்த காலச்சக்கர நிகழ்வு வந்து தொடர்ந்து ஒரு வெற்றி நிகழ்வா நீங்க மாற்றி தந்துட்டு இருக்கீங்களோ, அதே மாரி சிவசைலத்துல நடைபெறக்கூடிய அந்த நேரடி நிகழ்வையும் ஒரு வெற்றி நிகழ்வா நீங்க மாத்தி கொடுக்கணுங்கிறத அனைவரையும் இந்த நேரத்துல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிளேன் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அகிலா மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. குழுவில் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.